விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வெளியூர் வியாபாரி சத்யராஜ் என்பவர் பருத்திக்கு அதிக விலை கொடுப்பதாக கூறி எலக்ட்ரானிக் தராசு மூலம் எடை குறைவாக காட்டி மோசடி செய்ய முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. 67 வயது விவசாயி அடிக்கலம் தனது பருத்தியை குவிண்டாலுக்கு 7300 ரூபாய் வழங்குவதாக கூறிய சத்யராஜிடம் பருத்தியை விற்றார். ஆனால் பருத்தி எடை குறைவாக காணப்பட்டதை தொடர்ந்து அடைக்கலம் பருத்தியை உள்ளூர் வியாபாரியிடம் மீண்டும் எடை போட்டு 7 குவிண்டால் பருத்தி இருப்பதை கண்டுபிடித்தார். சத்யராஜ் 3 குவிண்டால் பருத்தி திருடியதை விவசாயி கண்டுபிடித்து அவரை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலைச்சிகரத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் மலை உச்சியில் இருந்து உதகை நகரம், வானுயர்ந்த மரங்கள், பள்ளத்தாக்கு காட்சிகள் மற்றும் சமவெளி பகுதிகள் உள்ளிட்ட இயற்கை அழகை உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 905 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் மழைநீர் வடிகால், சாலைகள், குடிநீர், தெருநாய் தொல்லை மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அதற்கு பதிலாக உணவு தெரு, ஸ்மார்ட் சாலை, அறிவியல் பூங்கா போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதின் மீது மக்களிடையே அதிருப்தி எழுந்துள்ளது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விடியா அரசு விளம்பரம் செய்வதில் வீணடிக்கும் வேலையை தவிர்த்து நிதி ஆதாரங்களை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் அதிக விளைச்சல் காரணமாக தக்காளி விலை கடுமையாக வீழ்ந்துள்ளது. இங்கு சொட்டு நீர் பாசன முறையில் தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ், கத்திரிக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு அதிகமாக விளைந்தன. கடந்த மாதம் 25 முதல் 30 ரூபாய்க்கு தக்காளி விலை இருந்தது. இதனால் அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்போதைய அறுவடை நேரத்தில் காய்கறி சந்தையில் தக்காளி வரத்து அதிகரித்து கிலோ 3 முதல் 4 ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சில விவசாயிகள் தக்காளி விலை போகாத காரணத்தால் அவற்றை வேதனையில் செடியிலேயே விட்டு சென்றுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் சுற்றுலா வாகனம் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து வந்த சுற்றுலா வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாடாந்துறை பகுதியில் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 17 பேர் படுகாயமடைந்து கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அப்பகுதி குறுகிய மழைப்பாதைகளில் போதிய விழிப்புணர்வு பதாகைகள் வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.